இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது வெட்டிங் ஃபீவர் மேகசின். வணக்கம். திசைகளின் 10 மணி செய்திகள். மாமன்னரின் முடிசூட்டு விழா நாடெங்கும் விழா கோலம், நகரமெங்கும் வண்ண விளக்கு தோரணம். நாளை ஜூலை 20 சனிக்கிழமை நாட்டின் 17வது மாமன்னர் சுல்தான் இப்ராஹிமின் முடிசூட்டு விழா நடைபெறுகிறது. மார்ச்சுமே தங்கிய மாமன்னரின் முடிசூட்டு விழாவை ஒட்டி நாடெங்கும் விழா கோலம் பூண்டிருக்கிறது. ஜோஹர் சுல்தானான சுல்தான் இப்ராஹிமின் முடிசூட்டு விழா காலை 10 மணிக்கு இஸ்தானா நகாராவில் தொடங்குகிறது. இஸ்தானா நகாராவின் பிரதான சிம்மாசன அறையில் உள்ள 7 அடுக்கு மேடை மீது முடிசூட்டு விழா நடைபெறவிருக்கிறது. இந்த முடிசூட்டு விழாவை ஒட்டி நாட்டின் தலைநகரான கோலாலம்பூர் மிகச் சிறப்பாக அலங்கரிக்கப்பட்டுள்ளது. மாநகர் முழுவதும் கொடிகளாலும் வண்ண விளக்கு தோரணங்களாலும் அலங்கரிக்கப்பட்டுள்ளன. சுமார் 60,000 விளக்குகள் தோரணமாக தொங்குகின்றன. தலைநகரின் முக்கிய சாலைகளில் அலங்கார வளைவுகள் அமைக்கப்பட்டுள்ளன. மாமன்னர் வாழ்க என கூறும் தோரணங்களையும் தேசிய கொடியினையும் அரசாங்க கட்டிடங்களிலும் வணிக தளங்களிலும் காண முடிகிறது. மாமன்னரின் அரியணை அமர்வு விழாவில் கலந்து கொள்வதற்காக புரூனை சுல்தான், சுல்தான் ஹசனுல் போல்கியா உட்பட வெளிநாட்டு பிரமுகர்கள் வருகை தர தொடங்கியுள்ளனர். அரியணை அமர்வு விழாவின் முக்கிய நிகழ்ச்சிகளில் ஒரு பகுதியாக மலேசிய இராணுவ படையின் 3 சேவை பிரிவுகளின் பாரம்பரியம் நிறைந்த இராணுவ சடங்குகள் நடைபெறவிருக்கின்றன. இராணுவ படையின் உயர்நிலை ஆட்சியாளராக மாமன்னர் விளங்குகிறார். நாட்டின் தற்காப்பு படை அதன் விசுவாசத்தின் அடையாளமுமாக அச்சடங்கின் முதன்மை அம்சமாக இராணுவ சடங்குகள் இடம்பெறவிருக்கின்றன. மாமன்னரின் முடிசூட்டு விழாவின் இந்த வரலாற்று பூர்வமான வைபவம் தொலைக்காட்சி மற்றும் இதர அதிகாரத்துவ மின்னியல் ஊடகங்களில் நேரடி ஒளிபரப்பு செய்யப்படும். தகவல் தொழில்நுட்ப செயலிழப்பு காரணமாக உலக அளவில் முக்கிய வங்கிகள், ஊடக நிறுவனங்கள் மற்றும் விமான நிறுவனங்களின் சேவைகள் இன்று பாதிக்கப்பட்டுள்ளன. பல விமான சேவைகள் நிறுத்தப்பட்டுள்ளதால் விமான நிலையங்களில் மக்கள் வரிசையில் காத்திருக்கின்றனர். இந்த தகவல் தொழில்நுட்ப செயலிழப்புக்கு கிரவுட்ஸ்ட்ரைக் மற்றும் மைக்ரோசாஃப்ட் ஆகியவற்றை நிறுவனங்கள் குற்றச்சாட்டியுள்ளன. ஐரோப்பிய விமான நிறுவனங்களில் 1000க்கும் மேற்பட்ட விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. இந்த சேவை செயல் இழப்பை சரி செய்வதற்கான நடவடிக்கையில் ஈடுபட்டு வருவதாக மைக்ரோசாஃப்ட் நிறுவனம் தெரிவித்துள்ளது. இந்திய தலைநகர் டில்லி விமான நிலையத்தில் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக தானியங்கி இயந்திரங்கள் செயல்படாத நிலையில் ஊழியர்களே பணிகளையும் மேற்கொள்கின்றனர். ஜோஹர் கூலாய் மாவட்டத்தில் உள்ள 4 சீன பள்ளிகளிலும் கூலாய் நாடாளுமன்ற உறுப்பினர் தியோனிச்சிங் அலுவலகத்திலும் கதவை உடைத்து பொருட்கள் திருடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக போலீசில் புகார் செய்யப்பட்டுள்ளது. இதனை தொடர்புத்துறை துணை அமைச்சரான தியோனிச்சிங் உறுதிப்படுத்தியுள்ளார். தனது அலுவலகத்தில் கைபேசிகள், மடிக்கணினிகள் மற்றும் சில பொருட்கள் களவாடப்பட்டுள்ளதாக கூலாய் எம்பியுமான தியோனிச்சிங் குறிப்பிட்டுள்ளார். இந்த திருட்டுச் சம்பவம் தொடர்பாக விசாரணை செய்யும் பொறுப்பை போலீஸ் துறையிடமே விட்டுவிடுவதாக அவர் குறிப்பிட்டார். தொழில்நுட்ப கோளாறினால் கோலாலம்பூர் அனைத்துலக விமான நிலையத்தின் KLIA டெர்மினல் 2இல் ஏர் ஏசியா விமான சேவைகளில் இன்று பாதிப்பு ஏற்பட்டது. குறிப்பாக பயணிகள் தங்களை பதிவு செய்து கொள்ளும் முகப்பிடங்களில் இந்த பாதிப்பு ஏற்பட்டது. இதனால் பயணிகள் தங்களை பதிவு செய்து கொள்வதில் பல்வேறு அசௌகரியங்களையும் சிரமங்களையும் எதிர்நோக்கியதுடன் கடும் கூட்ட நெரிசல் ஏற்பட்டது. எனினும் மலேசியா ஏர்லைன்ஸ் விமான சேவையில் எந்தவொரு பாதிப்பும் ஏற்படவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கிள்ளான் பள்ளத்தாக்கில் நிர்மாணிக்கப்படவிருக்கும் 600 கோடி வெள்ளி மதிப்பிலான நெடுஞ்சாலை திட்டத்தில் அதன் நலன் சார்ந்த தரப்பினரிடமிருந்து முதல் கட்டமாக 3 லட்சம் வெள்ளி லஞ்சம் பெற்றதாக நெடுஞ்சாலை ஒப்பந்த நிறுவனம் ஒன்றின் தலைமை செயல்முறை அதிகாரிக்கு எதிரான தடுப்பு காவல் நீட்டிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஜூலை 15 கைது செய்யப்பட்ட 50 வயது மதிக்கத்தக்க அந்த சந்தேக பேர் வழிக்கு பெறப்பட்ட தடுப்பு காவல் காலக்கெடு முடிவடைகிறது. இதனைத் தொடர்ந்து அந்த உயர் அதிகாரி இன்று புத்ராஜயா மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட்டு தடுப்பு காவல் நீட்டிப்பு அனுமதி பெறப்பட்டதாக மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையத்தின் வட்டாரம் தெரிவித்துள்ளது. பினாங்கு இஸ்லாமிய சமய விவகார இலாக்காவுடன் இணைந்து பினாங்கு உள்நாட்டு வாணிபம் மற்றும் வாழ்க்கை செலவின அமைச்சின் அமலாக்க அதிகாரிகள் கடந்த புதன்கிழமை அருண் மசாலா தொழிற்சாலையில் திடீர் சோதனை மேற்கொண்டதாக கூறப்படுவதை அந்த முன்னணி மசாலா நிறுவனம் மறுத்துள்ளது.
பினாங்கு புக்கெட் மர்தாஜம் பெர்மாத்தாங் திங்கியில் இருக்கும் ஒரு நிறுவனத்துடன் தொடர்பு படுத்தப்பட்ட இந்த குற்றச்சாட்டு தங்கள் நிறுவனத்தின் அன்றாட செயலாக்கத்திற்கு எதிராக இடையூறு ஏற்படுத்தியிருப்பதாக அருண் மசாலா நிறுவனத்தின் பிரதிநிதி நொராஸ்னி அசார் தெரிவித்தார். மசாலா வகைகளை அடிப்படையாக கொண்டு தயாரிக்கப்படும் தங்கள் நிறுவன பொருட்கள் யாவும் கடந்த 2018ஆம் ஆண்டிலிருந்து ஜாக்கிமினால் வெளியிடப்படும் ஹலால் சான்றிதழை கொண்டிருக்கின்றன என்று அருண் மசாலா நிறுவனத்தின் ஹலால் பிரிவின் நிர்வாகியுமான நொராஸ்னி அசார் விளக்கம் அளித்துள்ளார். ஹலால் சான்றிதழை கொண்டிருக்கவில்லை என்று தங்களின் அருண் மசாலா நிறுவனத்தை அல்லது தொழிற்சாலையை தொடர்புபடுத்தி கூறப்படும் குற்றச்சாட்டை வன்மையாக மறுக்கும் நோக்கத்திலேயே இன்றைய செய்தியாளர்கள் கூட்டத்தை தாங்கள் கூட்டியதாக நொராஸ்னி அசார் தெளிவுபடுத்தினார். அனைவரின் தகவலுக்காக பெர்மாத்தாங் திங்கியில் மசாலா பொருட்களை தயாரிக்கும் பல தொழிற்சாலைகள் உள்ளன. எனவே உள்நாட்டு வாணிபம் மற்றும் வாழ்க்கை செலவின அமைச்சின் அமலாக்க அதிகாரிகளால் திடீர் சோதனை செய்யப்பட்ட தொழிற்சாலை என எங்களை தொடர்புபடுத்துவது ஏற்புடையது அல்ல என்று நொராஸ்னி அசார் விளக்கினார். உண்மையிலேயே இந்நாட்டில் உள்ள வாடிக்கையாளர்களுக்கு தரத்தை உறுதி செய்வதற்காக இந்த ஹலால் சான்றிதழ் விவகாரத்தில் அதீத முக்கியத்துவத்தை நாங்கள் வழங்கி வருகிறோம் என்று அருண் மசாலா நிறுவனத்தின் நிர்வாக அலுவலகத்தில் இன்று நடைபெற்ற செய்தியாளர்கள் கூட்டத்தில் நொராஸ்னி தெளிவுபடுத்தினார். அமலாக்க அதிகாரிகளால் சோதனை செய்யப்பட்ட ஒரு மசாலா தொழிற்சாலை தொடர்பில் உண்மை நிலவரத்தை அறிந்து கொள்வதற்கு வாடிக்கையாளர்களும் விநியோகிப்பாளர்களும் நேற்று முதல் தங்களை தொடர்பு கொண்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். இன்னும் சிலர் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி இவ்விவகாரத்தை தொடர்புபடுத்தி தங்களை மிரட்டும் முயற்சியில் ஈடுபட்டதாகவும் நொராஸ்னி விளக்கினார். குடியுரிமை சம்பந்தப்பட்ட அரசியலமைப்பு சட்ட திருத்தம் தொடர்பான விவகாரம் மலேசிய ஆட்சியாளர்கள் மன்றத்தின் அனுமதிக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக உள்துறை அமைச்சர் டத்தோ ஸ்ரீ சைஃபுடின் நசுத்துன் இஸ்மாயில் தெரிவித்துள்ளார். ஆட்சியாளர்கள் மன்றத்தின் அனுமதி கிடைத்த பின்னரே அந்த சட்ட திருத்தம் மீதான உத்தேச பரிந்துரை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்க முடியும் என்று சைஃபுடின் குறிப்பிட்டார். மலேசிய குடியுரிமைக்கு விண்ணப்பிக்கின்றவர்களுக்கு நடப்பு நிபந்தனை கூறுகளை கடுமையாக்கும் பொருட்டு இந்த நடப்பு சட்டத்தில் திருத்தம் செய்யப்படவிருப்பதாக அமைச்சர் விளக்கினார். தாங்கள் நடவு செய்த டூரியான் மரங்கள் தொடர்பில் அப்பீல் நீதிமன்றத்தின் முடிவு தெரியும் வரையில் தங்களின் டூரியான் தோட்டங்களில் நுழைவதற்கு அனுமதிக்கப்பட வேண்டும் என்ற பஹாங் ரவுபைச் சேர்ந்த 31 முசாங் கிங் டூரியான் தோட்ட பயிரீட்டாளர்கள் தொடுத்த வழக்கில் இன்று தோல்வி கண்டனர். தங்களின் டூரியான் தோட்டத்தில் நுழைவதற்கு அனுமதி இல்லை என்று உயர்நீதிமன்றத்தின் தீர்வு தள்ளுபடி செய்யப்பட வேண்டும் என்று அந்த 31 டூரியான் தோட்டக்காரர்கள் தங்களின் மேல்முறையீட்டில் கேட்டுக்கொண்டனர். எனினும் அந்த 31 பேர் செய்து கொண்ட விண்ணப்பத்தை நிராகரிப்பதாக 3 அடங்கிய நீதிபதிகள் குழுவிற்கு தலைமையேற்ற அப்பீல் நீதிமன்ற நீதிபதி டத்தோச்சே முகமது ருசிமா கசாலி தமது தீர்ப்பில் தெரிவித்தார். தனது மனைவியை அடித்து காயப்படுத்தப் போவதாக மிரட்டி வந்த ஆடவர் ஒருவருக்கு தலோ இந்தான் மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றம் இன்று 1500 வெள்ளி அபராதம் விதித்தது. சொந்த தொழில் புரிந்து வரும் 49 வயது பி. குமார் என்ற அந்த ஆடவர் தனக்கு எதிராக விதிக்கப்பட்ட அபராத தொகையை செலுத்த தவறுவாரேயானால் 3 மாதம் சிறை தண்டனை விதிக்கப்படும் என்று நீதிமன்றம் உத்தரவிட்டது. பி. குமார் கடந்த ஜூலை 18ஆம் தேதி பிற்பகல் 2:40 மணியளவில் பேரா பகாண்டத்தோ மாவட்டத்திற்கு உட்பட்ட பாரேட் 26 பத்து ஹுத்தான் மலிந்தாங் என்ற இடத்தில் ஒரு வீட்டின் வேலியோரமாக தனது 43 வயது மனைவி RS கனகத்திற்கு இந்த மிரட்டலை விடுத்ததாக குற்றச்சாட்டில் தெரிவிக்கப்பட்டது. குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்டால் 2 ஆண்டு சிறை அல்லது அபராதம் அல்லது இரண்டுமே விதிக்க வகை செய்யும் குற்றவியல் சட்டத்தின் கீழ் 3 குழந்தைகளுக்கு தந்தையான பி. குமார் குற்றச்சாட்டப்பட்டார். நாட்டில் 3வது முதல் 4வது படிநிலை வரை உள்ள புற்றுநோயாளிகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக சுகாதார அமைச்சு அறிவித்துள்ளது. கடந்த 2012ஆம் ஆண்டு முதல் 2016ஆம் ஆண்டு வரையில் 63.7 விழுக்காட்டினராக இருந்த இந்நிலையைச் சேர்ந்த புற்றுநோயாளிகளின் எண்ணிக்கை கடந்த 2017ஆம் ஆண்டு முதல் 2021ஆம் ஆண்டு வரையில் 65.7 விழுக்காடாக அதிகரித்துள்ளது என்று சுகாதார அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. கடந்த 2021ஆம் ஆண்டில் மலேசியாவில் 4வது ஆட்கொள்ளி நோயாக வகைப்படுத்தப்பட்ட புற்றுநோய் தற்போது 3வது ஆட்கொள்ளி நோயாக அடையாளம் காணப்பட்டுள்ளது. கடந்த 2022ஆம் ஆண்டு வரையில் 15,200 புற்றுநோயாளிகள் 3வது மற்றும் 4வது படிநிலையில் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக அந்த அமைச்சு தெரிவித்துள்ளது.
தனது காதலியான 15 வயது பெண்ணை பாலியல் பலாத்காரம் புரிந்ததாக கனரக இயந்திர ஓட்டுநர் ஒருவர் தலோ இந்தான் மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் இன்று குற்றம் சாட்டப்பட்டார். மேஜிஸ்ட்ரேட் டி அஸ்வினி முன்னிலையில் நடத்தப்பட்ட 19 வயது ஓட்டுநர் கடந்த 2023ஆம் ஆண்டு மே 6ஆம் தேதி தலோ இந்தானில் உள்ள ஒரு தங்கும் விடுதியில் இக்குற்றத்தை புரிந்ததாக நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது. எனினும் அந்நபர் குற்றச்சாட்டை மறுத்து விசாரணை கோரியதால் அவரை 5000 வெள்ளி ஜாமீனில் விடுவிப்பதற்கு நீதிமன்றம் அனுமதி அளித்தது. கர்ப்பிணியான அந்த வயது குறைந்த பெண்ணுக்கு தொல்லை கொடுக்கக்கூடாது என்ற நிபந்தனையுடன் அந்த இளைஞர் ஜாமீனில் விடுவிக்கப்பட்டார். ஜோஹோர் பத்துபஹாட் சிம்பாங்கானான் கல்லுடைப்பு பகுதியில் மண்வாரி இயந்திரத்தை செலுத்திக் கொண்டிருந்த அதன் ஓட்டுநர் எதிர்பாராமல் நிகழ்ந்த மண் சரிவில் புதையுண்டார். இச்சம்பவம் நேற்று பிற்பகல் 3:43 மணி அளவில் நிகழ்ந்தது. இதில் உள்ளூர்வாசியான S1D சப்ரி என்ற 52 வயது ஆடவர் சம்பவ இடத்திலேயே மாண்டதாக தெரிவிக்கப்பட்டது. புதையுண்ட பகுதியில் அந்த மண்வாரி இயந்திரத்திலிருந்து அதன் ஓட்டுநரை மீட்கும் நடவடிக்கையில் தீயணைப்பு மீட்புப் படையினர், போலீஸ் துறையினர் மற்றும் சுல்தானா நோரா மருத்துவமனை உதவியாளர்கள் ஈடுபட்டதாக பத்துபஹாட் இடைக்கால போலீஸ் தலைவர் சூப்பரிண்டென்டென்ட் ஷருல் அன்வார் முஷஹத் அப்துல்லா தெரிவித்தார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப்